ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். சந்திரயான் 3 அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, நிலவிலிருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு குட்டி விண்வெளி பந்தயமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி எந்த விண்கலமும் வெற்றிகரமாக சென்றடையாத நிலவினுடைய தென்துருவத்தை நோக்கி 2 விண்கலன்கள் போயிட்டுருக்கு. ஒன்று நம்ம இந்தியாவோடது, இன்னொன்று ரஷ்யாவோடது. நிலாவில் இருக்கிற பயனுள்ள தாதுக்கள் அப்புறம் பனியினை தேடும் போட்டியில் தான் இந்தியாவும் ரஷ்யாவும் தன்னுடைய விண்கலன்களை அனுப்பியிருக்கு. விண்கலன்கள் புறப்பட்ட நேரத்தை கருத்தில் கொண்டோம்னா 2 விண்கலன்களும் ஒரே நேரத்தில் தான் அதனுடைய இலக்கை அடையும். இதை யாரும் நம்ம திட்டமிடலை அப்படின்னாலும் விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த போட்டி விண்கலத்தினுடைய பேர் லூனா 25. விஞ்ஞான் பிரச்சார அமைப்பினுடைய முதுநிலை விஞ்ஞானி முனைவர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் பிபிசி நியூஸ் தமிழில் சந்திரயான் 3 நிலவுக்கான 40 நாள் பயணத்தினுடைய முக்கிய 10 கட்டங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முதல் கட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இனி அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கலாம். விண்கலம் புவியினுடைய தரைப்பரப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனதும் விண்வெளியில் அதற்கு ஒரு உந்துதலை வழங்குவாங்க. அதைத் தொடர்ந்து விண்கலம் புவியின் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அந்த நீள்வட்ட பாதையில் பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது தரைப்பரப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் விண்கலம் இருக்கும். அதுவே தொலைவில் இருக்கும்போது 36,500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த சந்திரயான் 3 விண்கலத்தை இந்த பாதையில் சுற்ற வைக்கிறது தான் 2வது கட்டம். அடுத்ததாக புவியினுடைய நீள்வட்ட பாதையில் சுற்ற வச்சா மட்டும் போதாது. அந்த பாதையில் பூமிக்கு நெருக்கமான தூரத்தில் இருந்து நெடுந்தொலைவுக்கு விண்கலத்தை தள்ளிவிட்டாதான் நிலவினுடைய சுற்றுப்பாதைக்கு அதை கொண்டு போக முடியும். அதுதான் 3வது கட்டம். இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக எளிமையாக புரிஞ்சிக்கலாம். டெய்லி வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுறவரை நம்ம எடுத்துக்குவோம். அவர் ஒரு கட்டத்தில் தரைத்தளத்தில் இருக்கிற வீட்டுக்கு நாளிதழை போடும்போது இயல்பாக கையை வீசி கதவுக்குள்ளே தூக்கி போட்டுருவார். அதுவே வீடு 2வது மாடியில் இருக்குன்னு வச்சுக்குவோம், 2வது மாடிக்கே போய் கொடுக்க மாட்டார், அதையும் கீழே இருந்து தான் வீசுவார். அப்போ தரைத்தள வீட்டிற்குள்ள நாளிதழை வீசும்போது எடுத்துக்கொண்ட ஆற்றலை விட அதிக ஆற்றலை செலவழித்து கையை நல்லா சுழற்றி வீசுவார். நாளிதழ் 2வது மாடியில் வந்து விழுந்துடும். இது மாதிரியான நுட்பத்தை பயன்படுத்தி தான் சந்திரயான் 3 விண்கலமும் நிலவுக்கு போக போகுது. இந்த 3வது கட்டத்தை பாதை உயரம் உயர்த்து கட்டம், அதாவது ஆர்பிட் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விண்கலம் பயணிக்கும் சுற்றுப்பாதையினுடைய உயரத்தை உயர்த்திக்கிட்டே போகணும். அப்படி உயரத்தை உயர்த்துறதுக்கு விண்கலம் பூமிக்கு மிக நெருக்கமான இடத்துல, அதாவது 170 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராக்கெட் வந்ததும் அதை எரித்து உந்து விசையை கொடுக்கணும். அப்படி செய்யும்போது முந்தைய சுற்றுல இருந்ததை விட இன்னும் கூடுதலான உயரத்துக்கு விண்கலம் தள்ளப்படும். இதே மாதிரி ஒவ்வொரு முறை சுற்றுவட்ட பாதையில் புவிக்கு நெருக்கமான தொலைவுக்கு வரும்போது ராக்கெட்டை தொடர்ந்து எரித்து உந்து விசை கொடுத்து கொண்டே இருக்கணும். இப்படியாக சுமார் 20 நாட்களுக்கு பாதையை விண்கலத்தில் உயர்த்தும் வேலையை செய்வாங்க. 4வது கட்டம் ரொம்ப சுவையானது. பூமி நிலா 2யும் கற்பனையாக ஒரு நேர்கோட்டில் வச்சுக்குவோம். இதில் பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்குது, நிலவுக்கும் குறிப்பிட்ட அளவிலான ஈர்ப்பு விசை இருக்குது. அப்படின்னா 2க்கும் இடையே ஏதாச்சும் ஒரு புள்ளியில் பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் நிலவினுடைய ஈர்ப்பு விசையும் சரிசமமாக இருக்கணும். அந்த சம ஈர்ப்பு விசை புள்ளி நிலவிலிருந்து சுமார் 62,630 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த புள்ளிக்கு சந்திரயான் 3 விண்கலத்தை செலுத்துறது தான் 4வது கட்டம். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. அதை மிக மிக துல்லியமாக செய்யணும். அதுக்காக தான் 5வது கட்டம் செயல்படுத்தப்படுது. அதாவது அந்த சம ஈர்ப்பு விசை புள்ளியை நோக்கிய பாதையில் பிசிறுகள் ஏற்பட்டு விண்கலம் பாதை மாறிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி மாறாமல் இருக்கணும்னா அந்த பிசிறுகளை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் 5வது கட்டம். இந்த நிலையில் அந்த புள்ளிக்கு அது போனதும்
அங்கிருந்து உந்து விசை கொடுத்து அதை தள்ளிவிட்டால் அது வரைக்கும் இருந்த அந்த புவியினுடைய ஈர்ப்பு விசை பிடியிலிருந்து விடுபட்டு நிலவினுடைய ஈர்ப்பு விசை வட்டத்திற்குள்ளே போயிடும். அதுதான் 6வது கட்டம். 6வது கட்டத்தின் முடிவில் சந்திரயான் 3 நிலவினுடைய ஈர்ப்பு விசை வட்டத்திற்குள்ளே வந்துடும். இப்போ இதை நிலவினுடைய நீள்வட்ட பாதையில் சுற்ற வைக்கணும். அப்படி செய்யலைன்னா நிலவுக்கு பக்கத்தில் போயிட்டு அப்புறமா விலகி விண்வெளியில் போயிடும். அப்படி போகாமல் தடுக்கணும்னா அதை நெறிப்படுத்தி நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்ற வைக்கணும். அந்த நேரத்தில் விண்கலம் பயணிக்கும் நீள்வட்ட பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு நிலவின் தரைப்பரப்பிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் விண்கலத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி கொண்டு வந்து அதே தொலைவில் நிலவை வட்டமாக சுற்ற வைக்கிறது தான் 8வது கட்டம். இதுவரைக்கும் நாம் பார்த்த 8 கட்ட செயல்முறைகளை வெற்றிகரமாக கடந்த பிறகு தான் இந்த முயற்சியிலேயே மிக முக்கியமான சவால் தொடங்குது. நிலாவில் சந்திரயான் 3 விண்கலத்தை தரையிறக்கிறது தான் அந்த சவால். இந்த 9வது கட்ட செயல்முறை எடுத்துக்கொள்ளும் நேரம் வெறும் 15 நிமிஷம்தான். ஆனால் அந்த 15 நிமிடங்களில் தான் இந்த முழு திட்டமும் வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிற விஷயமே அடங்கியிருக்கு. இந்த திட்டத்தோட இறுதி கட்டமாக தரையிறங்கி கலத்தினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் ஊர்தி கலத்தை வெளியே எடுத்து நிலாவினுடைய தரையில் இயக்கணும். இதுக்கு தரையிறங்கி கலம் நிலவினுடைய தரையில் இறங்கினதும் அதை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் சுவர்களில் ஒன்று சாய்வு பலகை போல் திறந்து கீழ் நோக்கி இறங்கும். அந்த சாய்வு பலகையினுடைய வழியாக உருண்டு இறங்கி நிலவினுடைய தரையில் தடம் பதிக்கும் ஊர்திக்கலம் தனது வேலையை தொடங்கும். இதுதான் 10வது கட்டம். அந்த குட்டி ரோவர் நிலவில் ஓட காத்திருக்கும் நாள் வருகின்ற ஆகஸ்ட் 23. நாம் அனைவரும் மிகவும் பெருமையுடனும் கர்வத்துடனும் அந்த நாளுக்காக காத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.